டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்தோஷ் ராமண்ணன் டைரக்ஷனில் பிரஜின், பிரியங்கா செல்வி, யுவானா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க அந்தரன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது மக்களுக்கு அதிகமாகவே இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த படத்துக்கு ப்ராமிசிங்கான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஓகே, ஒரு நல்ல படமாக இருக்கும் போலே, ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும் போலே, நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த படக்குழு ப்ரொமோஷன் பண்ணாங்களே, அந்த எல்லா இன்டர்வியூலையுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படம் ஒரு ராட்சசன் படம் மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு மேக்கிங்குமே இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்குமே அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஓகே, ஒரு நல்ல இன்டென்ஸான படம் ஒன்று பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ட்ரெய்லர்லையுமே நிறைய சீன்லாம் பார்க்கும்போது நிறைய ட்விஸ்ட் இருக்கும் போலே இந்த படத்தில். சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னாலே கண்டிப்பாக ட்விஸ்ட்லாம் இருக்கும். பட் இந்த படத்தில் இன்னும் அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் போலே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருந்தது. ஸோ ட்ரெய்லருமே அந்த மாதிரி அமைஞ்சிருந்ததால் மக்கள் எல்லாருமே இந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்மளும் படம் பார்த்தாச்சு. ஸோ படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, யோனா இருக்காங்களே, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மாப்பிள்ளை பார்க்கப்படுது. அப்படி மாப்பிள்ளை பார்க்கப்படுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் சாகுறாங்க. அதாவது எப்படியோ ஒன்று, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறக்குறாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் இறந்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கேஸாக மாறுது. யார் இந்த கேஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது விசாரிக்கிறாங்க அப்படின்னா பிரஜின் ஹீரோ அவர் தான் விசாரிக்கிறாரு. ஆமாங்க, இந்த படத்தில் அவர் போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி அவர் விசாரிக்கிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவருமே ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அப்படி லவ் பண்ணும்போது இவங்களை பொண்ணு பார்க்குற எல்லாருமே இறந்துட்டு வராங்களே, அப்போ பிரஜனும் இறந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா படத்துடைய கதை. இப்படி தான் படம் நகருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கதையை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா. இதை ரொம்ப சூப்பராகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய டேரக்டர். படத்துடைய பாசிட்டிவ் என்னென்னா, நம்ம பிரஜின் சார் ரொம்ப சூப்பரான ஒரு போல்டான கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு போலீஸ் அதிகாரியாக நல்ல ஒரு மிடுக்கான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. பார்க்கும்போதே ஃப்ரேமில் ஓகே, இவர் ஒரு சூப்பரான போலீஸ், நல்ல விசாரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சீனில் அவர் நடிச்சிருக்காரு. நல்லா மெனக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அவருக்கு ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரகுட் பாயான கேரக்டர் தான். ஏன்னா நம்ம இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ஒரு பியர்ட்லாம் வச்சுட்டு ரொம்ப ரகுட் பாயாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் ஷேவெலாம் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான போலீஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பார்க்கும்போதே கன்வின்ஸ் பண்ணுறாரு இவர் ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவருடைய கெட்டப் ஆகட்டும், மேனேஜம் ஆகட்டும், எல்லாமே பார்க்கும்போது ஓகேப்பா, ப்ராப்பராக இவர் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டருக்கு சும்மா நடிச்சுட்டு போகாமல் ஒரு போலீஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு போலீஸ் எப்படி நடப்பாங்க, விசாரிக்கிற டோன் எப்படி இருக்கும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கோபமாகும்போது அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் நிச்சயமாக பேசப்படும். அண்ட் கிளைமேக்ஸ்லாம் போக போக கண்டிப்பாக ஒரு சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பிரஜின் இந்த படத்தில் ரொம்ப பக்காவாக அவருக்கு கொடுத்த வேலையை முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஒரு மாதிரி ஷட்டிலாக நடிச்சிருக்காங்க யோனா. அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செகண்ட் ஹாஃபில் முக்கியமாக கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிங்கை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோயினோட ரோல் பயங்கரமாக பேசப்படும். ஆக்டிங் வைஸாகவும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படம் பார்க்கும்போது ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை பக்காவாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமே நான் முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தானே. அந்த படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஒரு கொலை ஒன்று நடக்குதுன்னா இவங்க தான் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆளை கெஸ் பண்ணி வச்சுருப்போம். அது இல்லாமல் வேற ஒருத்தராக இருந்தால் தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். நம்ம கெஸ் பண்ண ஆள் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன்பா போப்பா அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு நான் இவ்வளோ நேரம் 2 மணி நேரம் படம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேட்டுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இல்லாமல் நம்ம கெஸ் பண்ண ஆள் இல்லாமல் வேற ஒருத்தவங்க கொண்டிருக்காங்க, அதுதான் கிளைமேக்ஸ் அப்படிங்கும்போது சூப்பர்ப்பா, நீ என்னை ஏமாற்றிட்டப்பா, சூப்பர்ப்பா, வேறு லெவல்ப்பா, நான் ஏமாந்துட்டேன், நீ தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சரண்டர் ஆக தோணுது நம்ம எல்லாத்துக்குமே. அண்ட் படத்தில் நிறைய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முக்கியமாக இது ரிவீல் இல்லை, பட் இந்த முத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி ஒன்று இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் வந்தது இல்லையே. அண்ட் அதே மாதிரி ஐடியாவும் புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் நிறைய மெனக்கெட்டிருக்காங்க இந்த படத்துடைய டேரக்டரும் சரி, படத்துடைய ரைட்டரும் சரி. அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சில புதுசான விஷயம்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் இருக்குது இல்லையா, அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா. சில படங்கள்லாம் பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் போயிட்டாங்க அப்படின்னா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோய்வு ஒன்று ஏற்படும் இல்லையா. அந்த மாதிரியான தொய்வு இந்த படத்தோடைய ஃப்ளாஷ்பேக்கில் கண்டிப்பாக நமக்கு வரல. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த படத்தில் சரியாக அமைஞ்சிருக்கு. ஒரு ப்ராப்பராக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கு எந்த மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே எழுதணுமோ, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கு எந்த மாதிரியான கதை எழுதணுமோ அதை இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. மக்களை எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தோய்வடைய வைக்கல. அந்த வகையில் இந்த டீமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாகவே பார்க்கும்போது இந்த படம்
படம் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிச்ச படமாகவே அமைஞ்சிருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்குது. எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பிரஜின் சாரோட டீமில் சில பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஓவராலாகவே பார்க்கும்போது ஓகேப்பா எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த வகையில் நம்ம டேரக்டர் சார் இருக்கார் இல்லையா, ரொம்ப சூப்பராகவே அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ஆக்டர்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தெரியுது. காரணம் என்னென்னா செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு லேகுமே இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. லிட்டரலாக எனக்குமே அது வந்து ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேக் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி டைம் எடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஸியாக ரொம்ப சூப்பராக போய் முடியுது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடைசி ½ அன் ஹவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகேப்பா சூப்பர்ப்பா வேறு லெவலில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்ல தோணுது. சீட்டோட எட்ஜுக்கு வர அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து ஓகே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கு, ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ட்விஸ்ட்டு தான் முக்கியம். ட்விஸ்ட்டு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். பெருசாக அந்த லேக் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஆக்டிங் வைஸாகவும் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதை ஸ்க்ரீன் ப்ளே அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மக்களுக்கு ஓகே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அந்தரன் படம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மக்கள் எல்லாருக்குமே பிடிச்ச படமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் சொல்ல வர கருத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த சமயத்தில் தேவையான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். படம் முடிஞ்சு பெண்கள் சார்ந்து வர விஷயம், பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான விஷயம் வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது, தேவையான ஒன்றாகவும் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வருது வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு மக்களுக்கு தேவை. பெண்கள் முக்கியமாக போயிட்டு பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ இருக்க ஒரு சொசைட்டியில் எல்லா ஃபீல்டுலையுமே பார்த்திங்கன்னா சில தவறுகள் நடக்குது. பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரியான டைமில் இந்த மாதிரியான ஒரு படம் வருது, அதாவது அந்தரன் மாதிரியான படம் வருது. மக்களுக்கு வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. ஓகேப்பா சூப்பர்ப்பா இவங்கெல்லாம் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. தொடர்ந்து நிறையா படம் வந்தாலும் இந்த அந்தரன் படம் வந்து அதுலேருந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகி வெளியே தனியாக ரொம்ப சூப்பராக நிற்கிது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த அந்தரன் டீமுக்கு பெரிய ஒரு சல்யூட். ஸோ இந்த படம் மக்கள் எல்லாருமே பார்க்கலாமா, என்டர்டெய்னிங்காக இருக்கா, ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு 18 கண்டென்ட் மேட்டருமே இல்லை. மக்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக ரிலாக்ஸாக போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படத்தை நிச்சயமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ரோலா இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ மக்களே, டூரிங் டாக்கீஸ் நடத்தின ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்துருந்தீங்க. அண்ட் அதே வீடியோக்கள் எல்லாமே நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுமே எல்லாருமே அந்த வீடியோஸை பார்த்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோக்குமே நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ மட்டும் பார்ப்பாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சில பேருக்கு வந்து புத்தகம் படிக்கிற அந்த ஒரு ஆர்வமே இருக்கும். ஸோ நம்ம டூரிங் டாக்கீஸ் நடத்தின ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனுடைய ஈவெண்ட்டில் நடந்த முக்கியமான விஷயம், யாரெல்லாம் அவார்டு வாங்கினாங்க, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை புத்தகமாக தொகுத்து ஒரு புத்தகம் நம்ம இப்போது வெளியிட இருக்கோம். ஸோ அதுதான் இந்த புத்தகம் என்னோட கையில் இருக்குது. அதை தான் நான் இப்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்தேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ. உங்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற விஷயமான டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். வெறும் 100 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த புத்தகம் உங்கள் வீடு தேடி வரும். ஸோ நான் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன். மறக்காமல் அந்த நம்பர்லாம் போட்டுருங்க. ஷூர் ப்ரோ. ஓகே கட்டிக்கலாமா? யா.